Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 67வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த பகுதியிலையும் என்ன பார்க்க போறோம்னா, நான் நியூமெரிக்கல் ஓடிஇஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதில வந்து ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட நம்ம பேசி முடிச்சிட்டோம்னா, நம்மளோட இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தான் கோர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து முடிஞ்சிரும். ஓகே. ஸோ அதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸோ அல்லது ஒரு ஈக்குவேஷன்ஸோ இருக்கோ, அதில வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இதில என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 1D ஹீட் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பேசிக் ஐடியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட்னா என்னன்ற ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூமெரிக்கல் அனாலிசிஸோட ஹார்ட் வந்துட்டு எதுனா டெய்லர் சீரிஸ் தான். ஸோ எங்கே போனாலும் அந்த டெய்லர் சீரிஸ் வந்து உங்களை பின் தொடர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். அது நியூமெரிக்கல் இன்டர்பிளேஷனாக இருக்கட்டும், அல்லது நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் போடுறதா இருக்கட்டும், அல்லது நியூமெரிக்கல் ரூட் ஃபைண்டிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த டெய்லர் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஸோ இதுலேயும் வந்து அதே தான் வரப்போகுது. ஓகே. ஸோ இந்த ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தடுக்கும் பேசிக்ஸ் வந்துட்டு அதுதான். ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு இதோட லைன் ஜாயினிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? x1 y1. ஸோ இது வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்குது. x1 y1 x2 y2 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த ஈக்குவேஷன்? ஓகே. ஈக்குவேஷன் அந்த நேர்கோட்டோட சமன்பாடு என்ன அப்படின்றது கேட்பாங்க. x1 y1 x2 y2 கோஆர்டினேட் கொடுத்து அதோட ஈக்குவேஷனோட அதாவது அந்த நேர்கோட்டோட சமன்பாடு என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன எழுதுவீங்கன்னா, y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஓகே. இது வந்து ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் இதோட பேசிக்ஸாக இருக்க போது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். இதுதான் டெய்லி சீரிஸுக்கும் இதுதான் பேசிக்ஸ். ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு திருப்பி வந்து இது எப்படி எழுதிக்கணும்னா, y ஈக்குவல் டு, ஸோ இந்த y2 மைனஸ் y1 நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஸோ அப்போ இது வந்து y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 ஓகே இன்ட்டு x மைனஸ் x1 இருக்கும். இந்த y1 இங்கே கொண்டு போகிறேன். ஸோ y1 ப்ளஸ் y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1 பை x மைனஸ் x1. ஸோ இது வந்து இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டி என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்கூலில் வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே. இதுதான் ஸ்லோப் ஆஃப் இந்த லைனோட ஸ்லோப் என்னன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இப்படி நான் ட்ரா பண்ணேன்னா, ஓகே, இது x1 y1 இருக்குன்னா இதோட ஸ்லோப் என்னன்றது நம்ம வந்து எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்லோப் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இதை கொஞ்சமாக மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து x1 y1 இருக்கிறது வந்து என்ன பண்ணேன்னா, ஸோ அதே இதை நான் கொஞ்சம் சிம்பிளாக மாற்றி எழுதுறேன். ஓகே. ஸோ இது என்னன்னா, இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y வந்து f ஆஃப் x, y ஈக்குவல் டு f ஆஃப் xன்ற ஆக்சிஸாக இருக்குது. ஓகே. ஸோ இதோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னன்னு எழுதுறேன். அப்போ இங்கே வந்து x1 கொடுத்தேன்னா, ஸோ அது கரஸ்பாண்டிங்காக எனக்கு வந்து f ஆஃப் x1 கிடைக்கும். ஓகே. ஸோ x2 கொடுத்தேன்னா அது கரஸ்பாண்டிங்காக f ஆஃப் x2 கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, x1 இருக்கிற இடத்துல x1 தான் இருக்குது, x2 இருக்கிற இடத்துல x2 தான் இருக்குது. y1 இருக்கிற இடத்துல f ஆஃப் x1, y2 இருக்கிற இடத்துல f ஆஃப் x2 இருக்குது. ஸோ அப்போ y ஈக்குவல் டு f ஆஃப் xன்றது வந்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ இதை எழுதும்போது என்ன பண்ணலாம்னா, ஸோ இதான் y ஈக்குவல் டு f ஆஃப் x கர்வ் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இது என்னன்னா, y ஈக்குவல் டு எப்படி எழுதுனா, y ஈக்குவல் டு f1 இருக்கிற இடத்துல y1 இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா f ஆஃப் x1 இருக்குது. ஸோ f ஆஃப் x1 ப்ளஸ் y2 இருக்கிற இடத்துல f ஆஃப் x2 ஓகே மைனஸ் f ஆஃப் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 இன்டூ x மைனஸ் x1. ஓகே. இதுதான் நம்மளோட இந்த ஈக்குவேஷன் வரப்போகுது. ஸோ f ஆஃப் x2 மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ஓகே. ஸோ இந்த இது ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து எப்படி அந்த ஸ்லோப் வந்தது அப்படின்றத நான் இது பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இந்த இதில் எழுதும்போது m ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுவாங்க. m ஈக்குவல் டு ஸ்கூலில் சொல்லி தரும்போது m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து என்னது ஸ்லோப் ஆஃப் த ஈக்குவேஷன். அந்த இதோட சாய்வு என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன எழுதிருப்பாங்கன்னா, இதே ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு y1 ப்ளஸ் m இன்டூ x மைனஸ் x1 எழுதிருப்பாங்க. இது எம்ன்றது வந்து அந்த நேர்கோடு வந்து எவ்வளோ சாஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, இந்த ரேஷியோ, அதாவது இதோட டிஸ்டன்ஸ் என்ன, x2 மைனஸ் x1 இந்த இது, y2 மைனஸ் y வந்துட்டு இந்த இது. ஸோ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ, ஓகே, இதோட விகிதம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா அதான் வந்து என்னோட சாய்வு அப்படின்றது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சின்னதாக, ஸோ சப்போஸ் இது வந்துட்டு ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் இல்லாமல் சின்ன வேரியேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை நான் அப்படியே எழுதிக்கலாம்னா, டெல்டா y1 பை டெல்டா x1 எழுதிக்கலாம். ஓகே. டெல்டா y1 டெல்டா xன்றது டெல்டா y1 அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில் உள்ள சேஞ்சஸ். ஓகே. டெல்டா y1 வந்து அது எவ்வளோ சேஞ்சாக இருக்குது, x1லேருந்து x2லேருந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது அப்படின்னு தான் டெல்டா y1 டெல்டா xn அப்படின்னு நான் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அது என்ன பண்ண போகிறேன்னா,
இப்போ வந்து இதில் அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த f(x2 - f(x1 / x2 - x1) அதே தான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நான் ஏற்கனவே டெல்டா வேரியன்ட் சொல்லறதுனால இப்போ என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ y1 வந்துட்டு f(x1) இருக்குது. ஓகே, y1 இருக்க இடத்துல y2 இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா f(x1 + டெல்டா x1) ஓகே அப்படின்னு இருக்கு. x1 + டெல்டா x1 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை மாற்றி எழுதும்போது என்ன வரும்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன வரும்னா இந்த ஈக்குவேஷன் வந்து y = y1 வந்து f(x1) ஓகே ப்ளஸ் f(x1 + டெல்டா x1 minus f(x1) divided by x2 - x1. ஓகே, x2 வந்துட்டு ஸோ x2 வந்து என்னன்னா x2 = x1 + டெல்டா x1. ஓகே, அப்போ இது என்ன ஆகுதுன்னா x2 - x1 போடும்போது x1 கேன்சல் ஆகுது. ஸோ வெறும் டெல்டா x1 மட்டும் வரும். ஓகே, இன்டூ இங்கே வந்து x - x1. ஓகே, ஸோ இதான் என்னோட இது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்கூலில் வந்து டிஃபரன்சியேஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து இதை பேஸ் பண்ணி தான் அது. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, y = f(x) சப்ஸ்டியூட் பண்ணால் f(x) இது எப்படி எழுதுனா f(x) = f(x1). ஓகே, ஸோ இது வந்து டெல்டா x1 வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, x = x1 ஆச்சுன்னா ரொம்ப சின்னதாக ஆகும்போது என்ன ஆகும்னா, இதான் வந்துட்டு டெரிவேட்டோட டெஃபினிஷன். ஓகே, dy/dx ஓட டெஃபினிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, dy/dx ஓட டெஃபினிஷன் அது வந்து சப்போஸ் இது வந்து df/dx அப்படின்னு போடுறேன். இது வந்து f(x + டெல்டா x minus f(x) by டெல்டா x. ஓகே, இதான் df/dx ஓட டெஃபினிஷன். ஸோ அப்போ y = f(x)ன்றதால அந்த இதை போட்டுக்கலாம். அப்போ இது வந்து dy/dx நான் சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து dy/dx எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் dy/dx. ஏன்னா y = f(x) போட்டுக்கிறதுனால dy/dx df/dx ஒன்று தான். ஸோ d(f(x)/dx). ஓகே, இது வந்து இதோட மீனிங் d(f(x)/dx). ஸோ இது வந்து x = x1ல எவாலுவேட் பண்ணியிருக்கோம். அதனால நான் x = x1 போடுறேன். இது வந்து x - x1. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, இந்த x வந்துட்டு டெல்டா x வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இதுதான் வந்துட்டு டெய்லர் சீரிஸோட ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, ஸோ டெய்லர் சீரிஸில் எதுவுமே என்ன எழுதுவாங்கன்னா f(x) = f(x1 + f(x) at x = x1. ஓகே, அந்த x1ல எவாலுவேட் பண்ணியிருக்கேன் at x = x1. அல்லது சிம்பிளாக நான் f(x1) போட்டுக்கலாம். ஓகே, இன்ட்டு x - x1. இதுதான் டெய்லர் சீரிஸோட ஃபஸ்ட் இது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோடது வந்து ஸ்ப்ளைன்ஸ் கண்டுபிடிக்கிறனா என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி f(x) = a × x - x1 x - x2 + b × x - x1 + c போட்டு f(x1 = c f(x2 = இந்த இது அதாவது இது 2 லைன் இல்லாமல் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. x1 x2 x3 கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து எவாலுவேட் பண்ணுறது எப்படின்றத இது பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா திருப்ப வந்து இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரப்போகுது. ஓகே, ஸோ நான் அதுக்குள்ளே போகலை ஆக்சுவலி, அது ஜஸ்ட் காமிக்க மட்டும் செய்கிறேன். ஓகே, அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்ன்றது. ஓகே, ஸோ மேபி அதையும் லைட்டாக நம்ம கோ த்ரூ பண்ணலாம். ஏன்னா நான் வந்துட்டு அடுத்த டெய்லர் சீரிஸ் தான் ஃபுல்லாக கொண்டு போகிறேன். அதனால் இதை லைட்டாக கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த திருப்ப வந்து இதை ஸ்ப்ளைன்ஸ் மூலமாக கொண்டு வரலாம். ஓகே, எப்படி கொண்டு வரோன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு டெய்லர் சீரிஸோட ஃபஸ்ட் ஆர்டர். இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இது வந்து 0th ஆர்டர், இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லர் சீரிஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன எடுக்க போகிறேன்னா, நான் வந்துட்டு ஒரு ஸ்ப்ளைன்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்ப்ளைன்ஸோட கான்செப்ட்டில் இதுதான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் டாபிக் நியூமெரிக்கல். ஸோ அதில் என்னன்னா, சப்போஸ் என்கிட்ட வந்து x1 f(x1) x2 f(x2) x3 f(x3) இந்த 3 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா, f(x) வந்துட்டு எப்படி எழுத போகிறேன்னா, f(x) = a × x - x1 x - x2 plus b × x - x1 plus c ன்னு எழுதுறேன். அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக். ஸோ 3 இது இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ணணும்னா, ஒரு பாலினாமியல் குவாட்ரட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுலேருந்து இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்துட்டு செகண்டரி பாலினாமியல். ஓகே, ஸோ நான் வந்து என்னோட எய்ம் என்னன்னா, f(x) வந்துட்டு இப்படி வரும். f(x) = some f(x1) plus some f(x1) into x - x1, okay, plus f(x1) into x - x1 whole square இந்த மாதிரி வரும். ஓகே, ஆனால் எனக்கு வந்து இதுல வந்து x1 x2 x3 இருக்கிறனால இதில் வந்து அந்த மாதிரி வராது. x - x1 x - x2ன்ற மாதிரி வரும். ஸோ அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதனால x - x1 x - x2 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த b வந்து f(x)ன்னு சொல்லணும். இந்த a வந்துட்டு என்ன சொல்லணும். ஸோ இதில் வந்து x - x1 whole square நம்ம டெய்லர் சீரிஸில் வரும். ஸோ நான் இதில் வந்து அதுக்கு வந்து x - x2ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த a வந்து f(x), ஓகே, divided by 2 ஃபேக்டரியல் போட்டுக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ f(x1). ஸோ a வந்து f(x1),
பி வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா என்னோட இது முடிஞ்சது. ஸோ அதான் நான் வந்து அல்டிமேட்டாக கொண்டு வரப்போகிறேன். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்1 பார்த்தா என்ன வரும்னா இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்1 வந்துட்டு எக்ஸ்1 போடும்போது இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்1 வந்து சி. ஓகே, x2 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்2 போடும்போது என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ்2 போடும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். p இன்டூ x2 மைனஸ் x1 ப்ளஸ் சி இருக்கும். சி ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓகே, சி ஆல்ரெடி தெரியுன்றதுனால என்ன சொல்லணும்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ்2 ஈக்குவல் டு b இன்டூ x2 மைனஸ் x1 ப்ளஸ் சி வந்து ஆல்ரெடி தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ்1. அப்போ பின்றது என்னன்னா b வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஓகே, b இன்ட்டு x2 மைனஸ் x1. ஸோ இதில் வந்து நான் x1 வந்துட்டு x2 இதில் வந்து என்ன பண்ணேன்னா x2 வந்து என்ன பண்ணலாம், x2 ப்ளஸ் டெல்டா x1 போட்டு டெல்டா x1 டென்ஸ் டு 0 போட்டோன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் x1 வந்துடும். ஓகே, ஸோ அது நமக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து எஃப் ஆஃப் x3 என்னன்னு பார்ப்போம். ஓகே, எஃப் ஆஃப் x3 என்னன்னா எஃப் ஆஃப் x3 வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் a இன்டூ x3 மைனஸ் x1 x3 மைனஸ் x2 ப்ளஸ் b இன்டூ x3 மைனஸ் x1 ப்ளஸ் c. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பி ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது முடிஞ்சது. ஸோ இதில் பிஏ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஏ என்னன்றது வரப்போகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் x1 வந்து டெல்டா x1 போட்டோன்னா என்ன ஆகும்னா இது வந்து என்ன ஆகும், இதில் வந்து சப்போஸ் x2 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் டெல்டா x1 போட்டோன்னா இது வந்து என்ன ஆகுனா எஃப் ஆஃப் பி வந்துட்டு இது வந்து என்ன ஆகுனா பி வந்துட்டு எஃப் ஆஃப் x1 ப்ளஸ் டெல்டா x1 மைனஸ் எஃப் ஆஃப் x1 டிவைட் பை டெல்டா x1 வரும். ஸோ டெல்டா x1 டென்ஸ் டு 0 போட்டோம்னா இந்த b வந்து என்ன ஆகும்னா ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் x1 வந்துடும். ஓகே, ஸோ டெல்டா x1 டென்ஸ் டு 0னா b வந்து எஃப் டேஷ் ஆஃப் x1 வந்துடும். ஸோ அதுதான் இங்கே நமக்கு தேவையானது. ஓகே, ஸோ அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சப்போஸ் வந்துட்டு நான் வந்து எஃப் ஆஃப் x3 கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் x3 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்னா எஃப் ஆஃப் x3 வந்துட்டு எஃப் ஆஃப் x3 மைனஸ் எஃப் ஆஃப் x1 பிகாஸ் ஏன்னா சி வந்துட்டு எனது எஃப் ஆஃப் x1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணேன் எஃப் ஆஃப் x3 மைனஸ் எஃப் ஆஃப் x1. ஓகே, ஸோ இந்த இதில் x3 மைனஸ் x1 வந்து ரெண்டுலேயுமே காமன். ஸோ அதனால் அதை டிவைட் பண்ணால் x3 மைனஸ் x1 ஈக்குவல் டு a இன்டூ x3 மைனஸ் x2 ப்ளஸ் பின்னு இருக்கும். ஓகே, பியோட வேல்யூ ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓகே, பியோட வேல்யூ ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ பியோட வேல்யூ வந்து என்னது பி வந்துட்டு எஃப் டேஷ் ஆஃப் x1 போட்டுக்கலாம், அல்லது நான் இந்த டெஃபினிஷன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பி வந்துட்டு எதிர் எஃப் டேஷ் ஆஃப் x1 டெல்டா x1 டென்ஸ் டு 0னா அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நான் டெல்டா x2வும் அதே மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ண அப்போ தான் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டு அடுத்து எப்படி வருதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை நான் எடுத்துக்கிறேன். b ஈக்குவல் எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 போட்டோம்னா இது என்ன ஆகும்னா அப்போ இது வந்து எஃப் ஆஃப் x3 மைனஸ் எஃப் ஆஃப் x1 டிவைடட் பை x3 மைனஸ் x1 ப்ளஸ் மைனஸ் எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு a இன்டூ x3 மைனஸ் x2. ஓகே, ஸோ இப்போ a மட்டும் வேணும். அப்போ நான் இது வந்து என்ன பண்ணலாம், இதை ஹோல் டிவைடட் பை x3 மைனஸ் x2 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட a. ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு என்னோட எனக்கு வந்து x1 சுற்றி தான் இது வரணும் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், சப்போஸ் நான் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் சுற்றி எழுதுறேன்னா இது என்ன ஆகும் எஃப் ஆஃப் x ஈக்குவல் டு a இன்டூ x மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ சப்போஸ் x1 x2 சேம் ஆயிடுச்சுன்னா இது வந்து என்ன ஆகுனா b இன்ட்டு x மைனஸ் x1 ப்ளஸ் c வந்துடும். ஓகே, சப்போஸ் x1ம் x2வும் சேமாக இருந்துச்சுன்னா ஓகே இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் எஃப் ஆஃப் x1 வந்து c-ஆக இருக்கும். திருப்ப வந்து b வந்துட்டு திருப்ப இதே மாதிரி என்ன ஆகுனா எஃப் டேஷ் ஆஃப் x1 டெஃபினிஷன் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x1 x2 சேம்ன்றப்ப என்ன ஆகுனா இந்த டேர்ம் வந்துட்டு x2 x1 சேம்ன்றதுனால ஸோ இந்த டேர்ம் வந்துட்டு வராது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன வரும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுனா a வந்து என்ன ஆகுனா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் x1 பை 2 ஃபேக்டோரியல் வரும். ஓகே, a வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் x1 பை 2 ஃபேக்டோரியல் வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி டெய்லர் சீரிஸோட செகண்ட் டேர்ம் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து x மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னா x1 டென்ஸ் டு x1 வந்து x2 ஈக்குவல்னு எடுத்துட்டு ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் இது என்ன ஆயிருன்னா வந்துட்டு இந்த டேர்ம் வந்துட்டு திருப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது இது x3 மைனஸ் x1 x3 மைனஸ் x1 ஸோ x3 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ வந்து x3 மைனஸ் x1 இருக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது எஃப் ஆஃப் x3 மைனஸ் எஃப் ஆஃப் x1 பை x3 மைனஸ் x1 வந்துட்டு ஒரு டைம் இருக்கும். இங்கே x3 மைனஸ் x1 இருக்கும். ஸோ x1 வந்து x3 அளவு பண்ணிங்கன்னா என்ன வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் x1 பை 2 ஃபேக்டோரியல்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து அடுத்தது. ஸோ இன்ஃபேக்ட் ஓகே, ஸோ நான் டேரெக்டாக வந்துட்டு இந்த டெய்லர் சீரிஸ் எழுதிடுறேன். ஸோ இன்ஃபைனைட் டெய்லர் சீரிஸ். ஓகே, ஸோ டெய்லர் சீரிஸ் எழுதும்போது என்ன பண்ணலாம்னா ஸோ இதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன கொண்டு வந்துருக்கோம் ஒரு டெய்லர் சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை தான் அடுத்ததில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் அதான் யூஸ் பண்ண போகிறோம்.
இதில் என்ன பண்ணுறோம்னா எஃப் வந்து இன்ஃபினிட்டி டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity fn of x into x minus let's say x naught power n divided by n factorial. Okay, so இதான் என்னோட f of x definition. Okay, so இது வந்து fn of x naught. Okay, x naught. Okay, so இதுல இருந்து x naught. இது வந்து n. Okay, so இதான் என்னோட டெய்லர் சீரிஸ். இதில் வந்து நீங்கள் சப்போஸ் n ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா இது என்ன ஆகும், n ஈக்குவல் டு 1 போடும்போது f of x வந்து என்னவா இருக்குன்னா f of x naught, okay, plus x minus x naught into f dash of x இருக்கும். Okay, செகண்ட் இதுக்கு போட்டிங்கன்னா செகண்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் போட்டிங்கன்னா f of x naught plus x minus x naught whole square into f double dash of x by 2 factorial. ஸோ இது மாதிரி இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் அதோட இது. ஓகே, ஸோ வந்து செகண்ட் தேர்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து சப்போஸ் வந்து நான் f of x naught plus கச்சில் இது பண்ணேன்னா என்ன ஆகுனா, இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நான் fn of x naught into kach power n by n factorial plus rn of x ன்னு கொடுக்கலாம். இதுக்கு பேர் வந்து டெய்லர்ஸ் தியரம்னு பேர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போகல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து இந்த இதை எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து சப்போஸ் வந்து f of x naught plus கச் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த x வந்துட்டு எப்படி எடுக்கிறேன்னா f of x naught எக்ஸ்ன்ற இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், f of x naught plus கச் எடுக்கிறேன். ஓகே, ஸோ f of x இருக்கிற இடத்துல x naught plus கச் எடுத்தேன்னா இது என்னன்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity. ஓகே, fn of x naught, ஓகே, x minus x நாட்ன்றது x நாட் இருக்கிற இடத்துல x இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன்னா x நாட் ப்ளஸ் கச் போட்டிருக்கேன். ஸோ x நாட் ப்ளஸ் கச் மைனஸ் x நாட், ஸோ x நாட் ப்ளஸ் கச் மைனஸ் x நாட், அது வந்து கச் ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் என்னன்னா கச் பவர் n பை n ஃபேக்டோரியல்னு வரும். ஓகே, நான் இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டேர்ம் வரைக்கும் எடுக்க போகிறேன்னா அப்போ இது என்ன பண்ணலாம்னா இது வந்து என்னன்னு போட்டுட்டு ப்ளஸ் ரிமைண்டர் டேர்ம் வந்து rn of xன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 10 டேர்ம் எடுத்துட்டு மீதி டேர்மில் வந்துட்டு நான் ட்ரங்கேட் பண்ணேன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து rn of xன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல என்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது படி எழுதுறோம்னா f of x naught plus கச் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன்னா f of x naught plus கச் என்னன்றதை பார்க்க போகிறேன் இந்த இதுபடி. ஓகே, இந்த இதுபடி. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இது என்ன ஆகுனா, ஸோ f of x இருக்கிற இடத்துல f of x naught plus x minus x naught into f dash of x இருக்குது. ஸோ f dash of x naught இங்கே. ஓகே, f dash of x naught இருக்குது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுனா f of x naught, ஓகே, f of x naught x minus x naught வந்து என்ன இருக்குது, x minus x naught வந்து கச்சின்னு வந்துடும். ஓகே, பிகாஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், எக்ஸ் இருக்கிற இடத்துல x naught plus கச்சின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண இது வரப்போது. ஓகே, இன்ட்டு f dash of x naught வரப்போது. ஓகே, இது வந்து f of x naught இது ப்ளஸ் இதோட ரிமைண்டர் டேர்ம்ஸ் வரும். ஓகே, ஸோ r1 of xன்றது வரப்போது. ஓகே, சம் ரிமைண்டர் டேர்ம்ஸ் வரப்போது இதில். அதே மாதிரி f of x naught மைனஸ் கட்சி போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். f of x naught மைனஸ் கட்சி போட்டோம்னா என்ன ஆகுனா, இது வந்து திருப்பி வந்து f of x naught தான். ஓகே, x naught மைனஸ் கட்சி போட்டிருக்கேன், x இருக்கிற இடத்துல x naught மைனஸ் கட்சி போட்டிருக்கேன். அப்போ இது வந்து என்ன ஆகுனா, அந்த x naught வந்துட்டு திருப்பி வந்துட்டு இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஓகே, x naught கேன்சல் ஆயிரும். இது வந்து மைனஸ் கட்சி வந்துடும். மைனஸ் கட்சி இன்ட்டு f dash of x naught ப்ளஸ் சம் r1 சம் லெட்ஸ் சே லைக் r1 ஸ்டார் ஆஃப் எக்ஸ்னு வரப்போகுது. ஓகே, அதே இது வரணும்னு அவசியம் இல்லை, சம் r1 ஸ்டார் ஆஃப் எக்ஸ் கூட வரலாம். ஸோ அப்போ இப்போ இதை என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் இதுலேருந்து எடுக்கிறேன். இதுலேருந்து எடுத்தேன்னா f of x naught ப்ளஸ் கச் மைனஸ் f of x naught ஈக்குவல் டு கச் இன்ட்டு f dash of x naught ப்ளஸ் r1 of x இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் f dash of x naught டெஃபினிஷனை இப்படி எழுதிக்கலாம். f dash of x naught ஈக்குவல் டு f of x naught ப்ளஸ் கச் மைனஸ் f of x naught divided by h plus r1 of x into h. ஓகே, ஸோ இப்போ என்னோட கட்சி வந்து ரொம்ப ஸ்மால்னா என்ன வரும்னா டிவைடிங் பை கட்சி இது கிடைச்சிது. ஸோ என்னோட கட்சி வந்து ரொம்ப ஸ்மால்னா இந்த r1 of x வந்து எனக்கு இல்லாமல் போயிடும். ஸோ வெறும் இது மட்டும் கிடைக்கும். ஓகே, f dash of x naught டெஃபினிஷன் வந்து இது மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ r1 of x வந்து ரொம்ப ஸ்மால் எடுத்தேன்னா, ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்லி f dash of x naught வந்துட்டு இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட டெரிவேட்டிவ் டெஃபினிஷன் இப்படி தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னா டிவை இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான், பட் திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தடோட பேசிக் தான், அதனால் ரிப்பீட் பண்ணுறோம். dy/dt ஈக்குவல் டு g of t, yன்னு இருக்குது. இதான் என்னோட ப்ராப்ளம். ஓகே, ஸோ dy/dt ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ணோம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த dy/dt அதாவது f dash டெஃபினிஷன் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணால் இது என்ன ஆகுனா, இது வந்து dy/dt வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணேன்னா, dy/dt ஈக்குவல் டு yn + 1 மைனஸ் yn டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, ஏ அப்படின்னா இது வந்து y ஆஃப், இதில் வந்து y ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஒய்யில் இருக்கு, டீயில் இருக்குது. ஸோ அதனால் வந்து y ஆஃப் tn + 1. ஓகே,
ஸோ அந்த எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இருக்குல்ல நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இருக்குல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச்ன்றது இந்த டேர்மில் என்ன ஆகும்னா ஒய் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன் ஓகே ஒய் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன் வரும் ஸோ அந்த ஒய் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன் எப்படி எழுதிக்கலாம் சிம்பிளி ஒய்என் ப்ளஸ் ஒன் எழுதிக்கிறேன் அதுதான் இந்த ஒய்என் ப்ளஸ் ஒன் ஓகே அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து இடத்துல என்ன இருக்குன்னா ஒய் ஆஃப் டிஎன் இருக்கும் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்ற இடத்துல ஒய் ஆஃப் டிஎன்றது சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஓகே இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம எக்ஸ் நாட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா ஓகே இந்த இதை எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுறோம்னா இங்கே வந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இருக்கும் ஓகே எக்ஸ் நாட்ன்ற இடத்துல எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இருக்கும் சாரி எக்ஸ் நாட் இங்கே இருக்குது எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இருக்குது ஸோ இப்போ வந்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் நாட் எழுதணும் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தெரியும் ஓகே சம்பேர் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இருக்குது இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இருக்குது ஓகே ஏதோ ஒரு கர்வு போது அதில் வந்து இந்த மாதிரி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இருக்குது ஸோ அது ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் நான் வந்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட டெஃபினிஷன் வந்து இந்த மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணேன் இதான் என்னோட எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் நாட் அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி அதோட ஸ்லோப் எடுக்கிறேன் ஸோ அதுதான் வந்து எனக்கு என்ன வருது அதோட ரேசியோ எடுக்கணும் அதான் எனக்கு வந்து என்ன வரப்போதுன்னா எனக்கு எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் நாட்னு வரப்போகுது ஸோ இப்போ அதே மாதிரி சப்போஸ் என்னோடது வந்து டிஎன் ஓகே இங்கே வந்து டிஎன் இருக்குது இங்கே வந்து டிஎன் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஓகே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆர்பிட்ராக ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன் ஸோ டிஎன் ப்ளஸ் ஒன் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட்டில் எனக்கு வந்து ஒய் ஆஃப் டிஎன் தெரியும் ஒய் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன் தெரியும் எனக்கு என்ன தெரியணும்னா ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் தெரியுன்றதுனால நான் என்ன கண்டுபிடிக்கணும் டிஒய் பை டிடி என்னன்றது கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ டிஒய் பை டிடின்றது அப்போ என்ன அப்படின்னா ஒய் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் ஆஃப் டிஎன் டிவைட் பை டெல்டா டின்னு வரப்போகுது ஸோ அதே மாதிரி டெஃபினிஷன் தான் ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஒய் ஆஃப் டிஎன் வந்துட்டு ஒய்என் எழுதிக்கிறேன் ஓகே ஒய் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன் இடத்துல வந்து ஒய்என் ப்ளஸ் ஒன் எழுதிக்கிறேன் ஓகே ஸோ அதான் இதில் பண்ணியிருக்கேன் ஸோ கீழே வந்து டெல்டா எக்ஸ் கட்சின்ற இடத்துல டெல்டா டின்னு வருது அவ்வளோதான் ஏன்னா இது வந்து இது என்னன்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா வந்து டெல்டா டின்னு எடுத்துக்கிறேன் டிஎன் ப்ளஸ் ஒன்னுக்கும் டிஎனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டான்னு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அல்டிமேட்டாக சப்போஸ் என்னோட ப்ராப்ளம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே எங்கே டிஃபைன் பண்ணிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 0,2 ஓகே 0,2 வந்து நான் டிஃபைன் டெல்டா டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணால் ஸோ இது வந்து 0.1 0.2 0.3 எக்ஸட்ரா அப் டு 1.9 இந்த பக்கம் 2 இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் வந்து 0.1 இருக்குது ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா டெல்டா டின்னு சொல்கிறேன் அப்போ இதை நான் டி நாட்னு சொன்னேன்னா இது வந்து T1 இது T2 இது T3 எக்ஸட்ரா வரப்போகுது ஸோ இப்போ சப்போஸ் இங்கே வந்து டிஎன் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்துட்டு டிஎன் ப்ளஸ் டெல்டா டியாக இருக்கும் ஓகே ஸோ அதை தான் நான் டிஎன் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்ல போகிறேன் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் ஸோ டிஎன் ப்ளஸ் ஒன்றுன்றது டிஎனுக்கு அடுத்த பாயிண்ட் டிஎன் ப்ளஸ் டெல்டா டி ஓகே ஸோ இதுதான் இதில் வருது T0 T1 T2 T3 ஸோ இப்போ நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி அதில் வந்து என்ன பண்ணலாம் அடுத்த பாயிண்ட் வந்துட்டு என்னன்றதை நீங்கள் சொல்லிடலாம் ஏன்னா டெல்டா டி உங்களுக்கு தெரியும் ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிஎன் கரஸ்பாண்டிங்காக உள்ளது வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒய்டிஎன் அப்படின்னு சொல்கிறேன் அல்லது வந்து ஒய்என் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த டிஎன் கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஒய் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல கண்டுபிடிக்கணும் ஒய் ஆஃப் டி என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அதான் என்னோட ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ வந்து டிஎன்ல கண்டுபிடிக்கிறேன் ஸோ ஒய் ஆஃப் டிஎன் ஈக்குவல் டு ஒய்என் வரப்போது அதே மாதிரி ஒய் ஆஃப் டிஎன் ப்ளஸ் ஒன்ன்ற வந்து ஒய்என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கேன் ஒய்என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்என் பை டெல்டா டின்னு எழுதிருக்கேன் ஸோ அப்போ என்ன ஆகுது ஓகே ஸோ இதை வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஓகே ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது ஸோ டிஒய் பை டிடின்றதுல ஒய்என் ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ என்னன்னா ஒய்என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்என் டிவைட் பை டெல்டா டி ஈக்குவல் டு ஜி ஆஃப் டிஎன் கமா ஒய்என் அப்படின்னு போட்டுக்கலாம் ஜி ஆஃப் டிஎன் கமா ஒய்என் ஸோ அப்போ இது என்ன ஆகுது ஸோ இதை நான் என்ன பண்ணிங்கன்னா இது வந்து ஈக்குவல் டு ஜிஎன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஜிஎன் மீன்ஸ் ஜி ஆஃப் டிஎன் கமா ஒய்என் ஸோ அப்போ இதில் எனக்கு என்ன தெரியும்னா சப்போஸ் என்னோட இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஸோ ஒய்என் ப்ளஸ் ஒன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஒய்என் ப்ளஸ் இது எல்லாமே எனக்கு நோன் ஓகே ஒய்என் வந்து என்னன்னா ஒய்என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய்என் ப்ளஸ் டெல்டா டி இன்டூ ஜிஎன் ஓகே ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நோன் ஓகே ஏன்னா உங்களுக்கு டிஎன் தெரியும் ஒய்என் தெரியும் ஸோ அதனால் ஜிஎன் என்னன்றது தெரிஞ்சிடும் ஸோ இது நோன் டெல்டா டி ஆல்ரெடி தெரியும் ஒய்என் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ டிஒய் பை டிடி கமா சம் ஒய் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு சம் ஒய் நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே அப்போ என்ன அர்த்தம்னா ஒய் ஒன் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் ஒய் ஒன்றது எப்படி கண்டுபிடிங்க ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் டெல்டா டி இன்டூ ஜி நாட் கண்டுபிடிங்க ஸோ உங்களுக்கு ஜி தெரியும் ஒய் நாட் தெரியும் ஸோ ஜி தெரியும் ஒய் நாட் தெரியுன்றனால ஜி ஆஃப் டி நாட் கமா ஒய் நாட் தெரியும் இஸ் நத்திங் பட் ஜி நாட் ஸோ ஜி நாட் தெரிஞ்சிடும் ஒய் நாட் ஆல்ரெடி கொடுத்துருக்கு ஸோ ஒய் நாட் தெரிஞ்சிடும் அப்போ ஒய் ஒன் உங்களுக்கு தெரியாது ஸோ அதை கண்டுபிடிச்சலாம் அடுத்து ஒய் ஒன் கண்டுபிடிச்சினா அடுத்து ஒய் டூ அடுத்து ஒய் த்ரீ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போகலாம் ஓகே ஸோ இதான் வந்துட்டு ஃபார்வர்ட் ஐலர் ஸ்கீம்னு பேர் அதே மாதிரி இதில் வந்துட்டு பேக்வர்ட் ஐலர் ஸ்கீம் ஒன்று இருக்குது ஸோ பேக்வர்ட் ஐலர் ஸ்கீமில் என்ன பண்ண போகிறோன்னா ஸோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் என்ன சேஞ்ச் அப்படின்னா இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒய்என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்என் பை டெல்டா டி ஈக்குவல் டு ஜி ஆஃப் டிஎன் கமா ஒய்ஒன் ஈக்குவல் டு ஜிஎன் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து சின்னதாக மாடிஃபை பண்ண போகிறேன் ஒய்என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்என் பை டெல்டா டி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு டெல்டா டி இன்டூ ஜிஎன் ப்ளஸ் ஒன்னா என்னன்னு எழுதிக்கலாம் ஓகே அதில் நான் அதில் எழுதுற மாதிரி எஃப்என் ப்ளஸ் ஒன் ஏன்னா அதில் ப்ராப்ளம் வந்து எஃப் ஆஃப் டி கமா ஒய் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமாக இருக்குன்றனால ரெண்டு இது கொடுத்துருக்கேன் ஸோ சப்போஸ் நான் இங்கே வந்து டிஎன் கமா ஒய்என் எவாலுவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜி ஆஃப்
tn plus 1 comma yn plus 1 அல்லது நீங்கள் g of tn comma yn plus 1 இந்த மாதிரி போடுறீங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து yn plus 1 வரணும். ஓகே, ஸோ tn plus 1 comma yn plus 1 யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து டெல்டா டி ஜிஎன் ப்ளஸ் 1 போடுறேன். ஸோ ரெண்டுலேயுமே tn plus 1 n plus 1 போடுறேன். அப்போ இது என்ன ஆக போகுதுன்னா இது வந்து yn plus 1 மைனஸ் இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இது வந்துட்டு இதில் வந்து அதுக்கு அடுத்து ஃபர்தராக இதை என்ன பண்ணலாம்னா yn plus 1 ஈக்குவல் டு இது எழுதிக்கலாம். பட் ஆனால் அது வந்து திருப்பி வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும். yn plus 1 ஈக்குவல் டு yn plus டெல்டா டி இன்ட்டு சாரி இங்கே gn plus 1 தான் டெல்டா டி இன்ட்டு gn plus 1 வரப்போகுது. ஓகே, yn plus டெல்டா டி இன்ட்டு gn plus 1 வரப்போகுது. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஓகே, ஸோ இந்த gn இருக்க இடத்துல gn plus 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ yn plus 1 ஈக்குவல் டு yn plus டெல்டா டி gn plus 1 வரப்போகுது. ஸோ இதில் வந்து இந்த பக்கமும் அன்னோன்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் அன்னோன்ஸ் இருக்குது, ரெண்டு பக்கமும் அன்னோன்ஸ் இருக்குது. இது வந்து பேக்வர்ட் ஐலர் ஸ்கீம். இதுக்கு ஏன் ஃபார்வர்ட் ஐலர் ஸ்கீம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஎன்ல எனக்கு டிஎன் ப்ளஸ் ஒன்னுக்குரிய வேல்யூ எனக்கு தெரியணும். ஓகே, நான் மூவிங் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த பக்கம் உள்ள எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபர்தராக மூவ் ஃபார்வர்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு இதில் என்ன பண்ணுறோன்னா எனக்கு டிஎன் ப்ளஸ் 1 தேவை. ஓகே, எனக்கு அப்போ டிஎன்னும் தேவைப்படுது, டிஎன் ப்ளஸ் 1ம் தேவைப்படுது, ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ ஆன் அதர்வைஸ் இது வந்து திருப்பி மாற்றி எப்படி எழுதலாம்னா ஒய்என் அப்படின்றது எப்படி எழுதுனா ஒய்என் ப்ளஸ் 1 பதிலாக ஒய்என் அப்படின்னு எழுதுனா ஒய்என் ஈக்குவல் டு ஒய்என் மைனஸ் 1 ப்ளஸ் டெல்டா டி இன்ட்டு ஜிஎன். அப்போ என்ன ஆகுது இதில் வந்துட்டு ஒய்எனுக்கு வந்துட்டு ஒய்என் மைனஸ் 1ஓட இன்ஃபர்மேஷன் தேவை. ஓகே, ஒய்என் மைனஸ் 1ஓட இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றதுனால ஓகே, ஸோ இது வந்து பேக்வர்ட் ஐலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்வர்ட் ஐலர் ஸ்கீம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு எல்லாமே வந்து என்ன இருக்குது ஒன்லி வந்துட்டு ஒய்என் ப்ளஸ் 1 வந்து ஃபுல்லி டிபெண்ட் ஆன் இந்த இது மட்டும்தான் இருக்குது. வேணா இதில் வந்து என்ன இருக்குன்னா எனக்கு பேக்வர்ட் உள்ள இதுவும் தேவை இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பேக்வர்ட் ஐலர் ஸ்கீம். ஸோ ஒன்றுக்கு பேர் பேக்வர்ட் ஐலர் ஸ்கீம், இன்னொரு பேர் வந்து ஃபார்வர்ட் ஐலர் ஸ்கீம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட் ஐலர் மெத்தட். ஏன்னா இதில் ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே நோன், எனக்கு இதுவும் நோன் இதுவும் நோன், இதனால இது எக்ஸ்பிளிசிட் ஐலர் மெத்தட். வேறு இதில் வந்துட்டு எனக்கு gn ப்ளஸ் 1 இருக்கிறதுனால இந்த gn ப்ளஸ் 1 வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் yn ப்ளஸ் 1 இருக்க போது அதனால் எனக்கு வந்துட்டு எனக்கு தெரியாது, அதோட இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதனால் இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் ஐலர் மெத்தட்னு பேர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம் ரெண்டுக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தனியாக எழுதிடுறேன். ஸோ தட் நம்ம வந்து ரெண்டு இதையும் அப்ளை பண்ணலாம். நான் வந்து dy பை dt போகிற இடத்துல என்ன பண்ணேன்னா dy பை அதாவது இந்த இது yn ப்ளஸ் 1 ஈக்குவல் டு yn ப்ளஸ் டெல்டா டி இன்ட்டு gn அப்படின்னு எழுதுனா அது வந்து இம்ப்ளிசிட் ஐலர் மெத்தட், ஃபார்வர்ட் ஐலர் ஸ்கீம். அதே இது yn ப்ளஸ் 1 ஈக்குவல் டு yn ப்ளஸ் டெல்டா டி இன்ட்டு gn ப்ளஸ் 1 ஆர் fn ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுனா அது வந்துட்டு எனது இம்ப்ளிசிட் ஐலர் மெத்தட். அதுக்கு பேர் என்னென்னா பேக்வர்ட் ஐலர் ஸ்கீம் பேர். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் எடுக்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா y dash ஈக்குவல் டு மைனஸ் ky ஓகே அண்ட் y ஆஃப் t நாட் ஈக்குவல் டு y நாட். ஓகே, ஸோ இது வந்து என்னோட சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இதோட எக்ஸாக்ட் சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் போட்டிங்கன்னா என்னன்னா dy பை dt ஈக்குவல் டு மைனஸ் ky. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா dy பை y ஈக்குவல் டு மைனஸ் k இன்ட்டு டிடின்னு வரும். ஸோ அப்போ இது வந்து லாக் ஆஃப் y ஓகே ஈக்குவல் டு மைனஸ் கே டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் வரப்போகுது. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி சம் c1 இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடின்ற வரப்போகுது. ஓகே, ஸோ தான் அதுக்கப்புறம் இது சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த y ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு y நாட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா அது வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா ஸோ y ஆஃப் 0 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் y ஆஃப் 0 கொடுக்கும். y ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து என்னன்னா y ஈக்குவல் டு y நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடின்னு வரப்போகுது. ஓகே, இதுதான் என்னோட சொல்யூஷனாக இருப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு. இதுதான் எக்ஸாக்ட் சொல்யூஷன். இப்போ நான் இந்த மெத்தட் அப்ளை பண்ணால் என்ன வரும்னா இது வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன். ஸோ இந்த மெத்தட் அப்ளை பண்ணால் என்ன இருப்பதுன்னா எனக்கு என்ன இருப்பதுன்னா yn ப்ளஸ் 1 ஈக்குவல் டு yn ப்ளஸ் டெல்டா டி இன்ட்டு ஜி வந்து இதில் ஜி வந்துட்டு ஜி ஆஃப் டி கமா ஒய் வந்துட்டு மைனஸ் கேஒய். இதுதான் என்னோட ஜி ஆஃப் டி கமா ஒய். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ என்ன இருப்பதா மைனஸ் கேஒய் என். ஓகே, ஸோ ஜி ஆஃப் டி கமா ஒய் வந்துட்டு இதனால ஜி ஆஃப் டிஎன் கமா ஒய்என் வந்து இது இருப்பது. ஸோ அப்போ இது என்ன ஆகுது மைனஸ் டெல்டா டி இன்ட்டு மைனஸ் கே இன்ட்டு டெல்டா டி இன்ட்டு ஒய்என். ஓகே, ஸோ சிம்பிளை பண்ணால் ஒய்என் வெளியே எடுத்துட்டோம் 1 மைனஸ் கே இன்ட்டு டெல்டா டி. ஓகே, இதான் என்னோட ஒய்என் ப்ளஸ் 1 இருப்பது. ஸோ அதே ப்ராப்ளத்தை இதில் சால்வ் பண்ணால் என்ன இருப்பதுன்னா ஒய்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்என் ப்ளஸ் டெல்டா டி இன்ட்டு மைனஸ் கே இன்ட்டு ஒய்என் ப்ளஸ் 1. ஓகே, ஏன்னா ஜிஎன் வந்துட்டு ஜி ஆஃப் டி கமா வந்துட்டு மைனஸ் கேஒய் சப்ஸ்டிட் பண்ண இது வரப்போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா கே ஒய்என் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன இது கொண்டு வந்ததுன்னா 1 ப்ளஸ் டெல்டா டி கே இன்ட்டு ஒய்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்என். அப்போ ஒய்என் ப்ளஸ் 1 என்ன ஆகுது ஒய்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்என் பை 1 ப்ளஸ் டெல்டா டி இன்ட்டு கே. 1 ப்ளஸ் டெல்டா டி இன்ட்டு கே. ஸோ அப்போ என்ன ஆகுது நமக்கு வந்துட்டு
ரெண்டு இது இருக்குது, ரெண்டு இதில் டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சப்போஸ் உங்களோட ஒய் நாட் வந்துட்டு பாசிட்டிவ், ஓகே, ஒய் நாட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஓகே. ஸோ ஃபர்கட் அபவுட் கே வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒய் நாட் வந்து பாசிட்டிவ். அப்போ இது என்ன ஆகும், இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் நாட் பாசிட்டிவ், எக்ஸ்பெனன்ஷியல் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஆஃப் எனிதிங் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ், ஓகே. அப்போ என்ன வருதுன்னா ஒய் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஒய் நாட் பாசிட்டிவ்னா இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் அக்கார்டிங் டு த எக்ஸாக்ட் சொல்யூஷன் படி இது வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருக்குது. பட் இதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் எங்களோட ஒய் நாட் வந்து பாசிட்டிவ் தான், ஓகே. ஒய் நாட் வந்து நான் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறேன். 1 - k டெல்டா டி இருக்குல்ல, ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணுறேன்னா என்னோட 1 - k டெல்டா டி வந்துட்டு லெஸ் தேன் 0 டிசைட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா என்னோட கே டெல்டா டி வந்துட்டு கே இன்ட்டு டெல்டா டி வந்துட்டு கிரேட்டர் தேன் 1 இருக்க மாதிரி சூஸ் பண்ணுறேன். கே இன்ட்டு டெல்டா டி வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்க மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா டெல்டா டி வந்துட்டு கிரேட்டர் தேன் 1/k. ஸோ கே எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கே ஒரு 10 11 ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து 1/11 இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, 1/10 ஆர் 1/11 இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா டெல்டா டி அதோட பெருசாக சூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா 1 - k டெல்டா டி வந்து என்ன ஆயிரும், சிறுசாயிரும், லெஸ் தேன் 0 ஆயிரும். ஒய் நாட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் y1 கால்குலேட் பண்ண என்ன ஆகும், y1 = y0 இன்ட்டு 1 - k இன்ட்டு டெல்டா டின்னு வரும். பட் 1 - k டெல்டா டி வந்து லெஸ் தேன் 0. அப்போ என்ன ஆகுது, இது வந்து லெஸ் தேன் 0 ஆகிட்டதுனால இது வந்து நெகட்டிவ் ஆயிடுது. ஆனால் ஒய் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஒய்1 வந்துட்டு என்ன வருது, நெகட்டிவ் வருது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆயிரும், ஓகே. அடுத்து ஒய்1 வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி இதை சப்ஸ்டியூட்னா இது ஒய்1 நெகட்டிவ், இதுவும் திருப்ப நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ ஒய்2 வந்து பாசிட்டிவ் ஆயிரும். திருப்பி அதை சப்ஸ்டியூட்னா ஒய்3 வந்து நெகட்டிவாக இருக்கும். ஒய்1 ஒய்2 ஒய்3 அப்படி மாறி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாறி வந்துட்டே இருக்கனால இது வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டேபிள் சொல்யூஷன் கிடைக்காது. இது வந்து ராங்கான இதாக வரப்போகுது. ஏன்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது, பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் மாறிட்டே இருக்குது. வேறு இதில் பார்த்தீங்கன்னா y1 + 1 = y1 + 1 + டெல்டா டி கேல. ஸோ irrespective ஆஃப் டெல்டா டி கே, ஓகே. ஸோ கே இன்ட்டு டெல்டா டி + 1 இருக்குது. ஸோ என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரப்போகுதுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரப்போகுதுன்னா ஒய்என் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்குது. நான் 1 + k இன்ட்டு டெல்டா டியாக சூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா கே வந்துட்டு நம்ம வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண போகுதுன்னா இது வந்து என்ன வரப்போகுது, இது வந்து ஆல்வேஸ் வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும், ஓகே. ஸோ அதனால் இது என்னன்னா இது வந்து அன்கண்டிஷனலி ஸ்டேபிள், இது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள். ஸோ இது வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்குன்னா 1 - k டெல்டா டி வந்துட்டு கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டேபிள். இதில் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால் இம்ப்ளிசிட் ஆய்லர் மெத்தட் வந்து அன்கண்டிஷனலி ஸ்டேபிள், இது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா அதுக்கு பேர் வந்துட்டு சென்டர் டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது இதில் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். என்ன டிஃபரன்ஸ் எடுக்கிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்என் ஆர் டிஎன் +1 இருக்குது, ஓகே. இங்கே வந்து எஃப்டிஎன் +1 இருக்குது, ஓகே. நான் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தான் எடுக்கிறேன். டிஃபரன்ஸ் எடுத்து அதோட ரேஷியோ தான் எடுக்கிறேன், ஓகே. எஃப்டிஎன் +1 - எஃப்டிஎன் +1 - டிஎன் எடுக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்து அதோட ரேஷியோ எடுக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா சப்போஸ் என்னோட இதில் வந்துட்டு இதே இதில், ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த டெல்டா டி ஜிஎன் போடுறேன்ல, இந்த டெல்டா டி ஜிஎன் போடுறதுல என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக வந்துட்டு ஜிஎன் +1 போடுறேன். ஜிஎன் +1 இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு மிட் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ இங்கே வந்துட்டு டிஎன் +1 கொடுத்தோன்னா இங்கே டிஎன் +1 இருக்கும்ல. ஸோ டிஎன் +1 இது ரெண்டுக்குள்ள மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்ல இந்த வேல்யூ எவாலுவேட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சென்டர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது. சென்டர் டிஃபரன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். yn +1 = yn + டெல்டா டி இன்ட்டு fn +1 இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் மோர் ப்ராப்ளம், ஓகே. ஸோ இது சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா u' = 3u + 2, ஓகே. u' = 3u + 2, ஓகே. என்னோட u(x0) வந்து ஏதோ சம்திங் கொடுத்துருக்கேன். u(x0) = some u0 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ஓகே. ஸோ இது வந்து என்னோட ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், ஓகே. ஸோ இதுலேயும் அதே தான். என்ன பண்ண போகிறோம்னா u' வந்துட்டு நான் அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஸோ u(x0) + h, இது வந்து ஸ்பேசியல் டிஃபரன்ட் ப்ராப்ளம், ஓகே. -u(x0) / h = 3u0 + 2, ஓகே. 3u0 + 2 போட்டுக்கலாம், ஓகே. ஸோ 3u(x0) u0னா 3u(x0 + 2 போட்டுக்கலாம், ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இது திருப்ப வந்துட்டு அதே மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணால் u(x0 + h - u(x0) = 3 times h into u(x0) + 2 times h ன்னு வரும், ஓகே. இது என்னோட ப்ராப்ளம். ஸோ இதை வந்து திருப்ப வந்து u(x0 + h கண்டுபிடிச்சோன்னா u(x0 + h = 3h into u(x0 + u(x0 + 2h), ஓகே. இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு இதே மாதிரி என்ன பண்ணோம் அதுக்கடுத்து இது வந்து இது அதே மாதிரி எக்ஸ்பிளிசிட் ஸ்கீமில் தான் இருப்பது.
ஸோ உங்களுக்கு u of x நாட் ஈக்குவல் டு u நாட் தெரிஞ்சுன்னா இது சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து u of x1 என்ன u of x2 என்ன எக்ஸட்ரா கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ இது அடுத்த ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த ப்ராப்ளம்னா இது வந்து ஒரு அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன பண்ணால் u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 3u + 2 கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இது வந்து u டாஷ் ஈக்குவல் டு 3u + 2. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆய்லர் ஃபார்வர்ட் ஸ்கீம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் போகுது. இப்போ u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 3u + 2 கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நான் ஏற்கனவே எழுதுற மாதிரி 2 இது எழுதணும். ஒன்று வந்து f of x நாட் ப்ளஸ் h எழுதுவோம். டெய்லர் சீரிஸ் எழுதுறோம்னா f of x நாட் ப்ளஸ் h இன்டூ f dash of x நாட் by 1 factorial plus f double dash of x naught divided by 2 factorial into h square, okay, plus some r2 of x r2 of x into remainder term. Okay, r2 of x. அதே மாதிரி f of x naught minus h எழுதுறேன். f of x naught minus h வந்துட்டு f of x naught, okay, so இது வந்து minus h into f dash of x naught by 1 factorial, okay, plus f double dash of x naught by 2 factorial into h square minus or some plus r2 star of x னு வரும். ஓகே, r2 star of x. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணனா f of x நாட் ப்ளஸ் h ப்ளஸ் f of x நாட் மைனஸ் h. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து நான் h இன்ட்டு f dash of x நாட். ஸோ இது என்ன ஆகும்னா 2 times f of x நாட். இது என்ன ஆகும்னா f double dash of x நாட். ஸோ ஆஃப் அதனால் இது 1 ஆயிரும். ஸோ இன்ட்டு h ஸ்கொயர் ப்ளஸ் சம் டேர்ம் வரப்போகுது. ஓகே, சம்திங் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. ஸோ அதை நான் ஃபர்கட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து அதை இக்னோர் பண்ண வந்து அப்ராக்சிமேட்லி இது வந்து ஈக்குவல்னு பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த டேர்ம் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ f double dash of x நாட் எப்படி எழுதுறேன்னா f double dash of x நாட் ஈக்குவல் டு f of x நாட் மைனஸ் h மைனஸ் 2 into f of x நாட் ப்ளஸ் f of x நாட் ப்ளஸ் h divided by h ஸ்கொயர். தட் மீன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் இது வந்து என்னோட எக்ஸ் நாட்டு, இது வந்து எக்ஸ் நாட் மைனஸ் கட்ச் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவை. இந்த இன்ஃபர்மேஷன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் கட்ச் என்னன்றது தேவை. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது எனக்கு தேவை. எஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்சில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது தேவை. ஸோ இந்த மூணோட ஒரு வெயிட்டட் ஆவரேஜ். ஓகே, ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் யூஸ் பண்ணால் அதான் என்னோட எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸோட எக்ஸ் நாட்டோட இது. ஸோ எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு என்னோட வெயிட்டட் ஆவரேஜ் என்னன்னா இதுக்கு வந்துட்டு 1/h ஸ்கொயர் வெயிட்டட் ஆவரேஜ் கொடுக்குறேன். இதுக்கு வந்து 2/h ஸ்கொயர் வெயிட்டட் ஆவரேஜ் கொடுக்குறேன். மைனஸ் 2/h ஸ்கொயர் வெயிட்டட் ஆவரேஜ். இதுக்கு வந்து 1/h ஸ்கொயர் வெயிட்டட் ஆவரேஜ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட டெஃபினிஷன். ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த u டபுள் டாஷ் ப்ளஸ் 3u + 2 டேர்மில் அப்ளை பண்ணுவோம். ஓகே, u டபுள் டாஷ் ப்ளஸ் 3u + 2 இந்த ப்ராப்ளத்தை அப்ளை பண்ணால் இது என்ன ஆகுதுன்னா u ஆஃப் x நாட் ப்ளஸ் h minus 2 times u of x naught plus minus h போட்டுக்கிறேன். u times x naught plus h equal to divided by h square equal to 3 times u of x naught plus 2. ஓகே, ஸோ நான் h ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு 3 times h ஸ்கொயர். ஓகே, 3 times h ஸ்கொயர் into u of x naught 2 times h ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நான் வந்துட்டு u of x நாட் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா u of x நாட் வந்துட்டு u நாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, u of x நாட் வந்துட்டு u நாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, u of x நாட் மைனஸ் h வந்துட்டு ui மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். ஓகே, u of x நாட் மைனஸ் h வந்துட்டு u மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஓகே, 1 மைனஸில் இருக்குன்ற மாதிரி. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு சப்போஸ் ஓகே ஸோ இது என்ன எடுப்போம்னா சப்போஸ் இது வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸ் நாட் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, சப்போஸ் இது வந்து எக்ஸ் நாட் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எக்ஸ் நாட் இங்கே இருக்குது, எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்ச் இங்கே இருக்குது, எக்ஸ் நாட் மைனஸ் கட்ச் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது கரஸ்பாண்டிங்காக எனக்கு வந்து யூ தேவை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி என்னோட கர்வுக்குனா இப்போ யூ ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் கட்ச் இருக்குது. இது வந்து யூ ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்குது. இது வந்துட்டு யூ ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் கட்சாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு என்ன எடுக்க போகிறேன்னா இது வந்துட்டு சப்போஸ் இதுதான் என்னோட பாயிண்ட் ஃபிக்ஸர்னா இது வந்து யூஐ, இது யூஐ மைனஸ் 1, இது யூஐ ப்ளஸ் 1 எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது வந்து நான் எக்ஸ் நாட்ன்றதுக்குலாம் இது எக்ஸ்ஐன்னு கன்சிடர் பண்ணுவீங்க. எக்ஸ்ஐ மைனஸ் கட்ச், எக்ஸ்ஐ ப்ளஸ் கட்ச்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன ஆகுனா இது எக்ஸ்ஐ மைனஸ் கட்ச், இது எக்ஸ்ஐ ப்ளஸ் கட்ச்னு இருப்பது. இதை நான் யூஐ மைனஸ் 1 எடுத்துக்கிறேன், இதை யூஐன்னு எடுத்துக்கிறேன், இதை யூஐ ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து யூஐ மைனஸ் 1 மைனஸ் 2ui ப்ளஸ் யூஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3h ஸ்கொயர் இன்ட்டு
ui ப்ளஸ் 2h². ஓகே, இதான் என்னோட இதாக இருக்கும். ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன ஆகுது, ui மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 3h² இன்ட்டு ui ப்ளஸ் ui ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2h². ஓகே, இதான் என்னோட ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த i வந்துட்டு எங்கே வேணா இருக்கலாம். ஓகே, i ஈக்குவல் டு 0 டு அந்த எண் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதை இது பண்ணோம்னா இது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட் இதில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட் இதில் போடும்போது ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 1 போடுவோம். i ஈக்குவல் டு 1 போடும்போது u0 வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை அந்த பக்கம் புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, i ஈக்குவல் டு 0 எனக்கு தேவையில்லை. i ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து 0ன்றது வரப்போது. ஸோ i ஈக்குவல் டு 1 போட போகும்போது u0 வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ அதனால் u0 வந்து அப்படியே வச்சுக்கிறேன். அது வந்து நான் யூஸ் பண்ண போகிறது. அல்லது நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இது வந்துட்டு 2 ப்ளஸ் மைனஸ், ஸோ எல்லாத்துலேயும் மைனஸ் வரும். ஆக்சுவலாக தட் இஸ் மிஸ்டேக். மைனஸ் 2 ப்ளஸ் 3h² இன்ட்டு u1 ப்ளஸ் u2 ஈக்குவல் டு 2h². ஓகே, ஒன் மைனர் மிஸ்டேக், அது மட்டும் கரெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாமே மைனஸ் வரும். ஸோ இங்கே வந்து மைனஸ் மைனஸ், ஓகே, இங்கேயும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ஏ வந்துட்டு இதுலேயும் மைனஸ், ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 3h² u1 i ஈக்குவல் டு 1 போடும்போது, i ஈக்குவல் டு 2 போடும்போது என்ன வருதுன்னா, இதே மாதிரி u1 மைனஸ் 2 ப்ளஸ் 3h² இன்ட்டு u2 ப்ளஸ் u3 ஈக்குவல் டு 2h². அதே மாதிரி i ஈக்குவல் டு 3 எக்ஸெட்ரா. i ஈக்குவல் டு n போடும்போது இது என்ன ஆகுனா, un மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 3h² un ப்ளஸ் un ப்ளஸ் 1 un ப்ளஸ் 1 இதில் இருக்காது, ஏன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்காது. ஸோ அதனால் 2h² அது மட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் சிஸ்டம் வரப்போகுது. ஓகே, ஸோ நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் சிஸ்டம் வரப்போகுது. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் சிஸ்டமில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் சிஸ்டமில் மைனஸ் 2 ப்ளஸ் 3h². ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், வந்து ஒவ்வொரு இதுக்கும் கிடைக்குது. ஸோ இதை நான் மாற்றி எழுதும்போது என்ன பண்ணிடலாம்னா, என்னோட இதில் எல்லா இடத்துலையும் வந்து ஏ வந்துட்டு காமனாக இருக்குது. ஸோ சாரி மைனஸ் 2 ப்ளஸ் 3h² வந்து காமனாக இருக்குது. அதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுனா எப்படி எழுதலாம்னா, ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுனா, ஸோ இதை வந்து ஏன்ற மேட்ரிக்ஸ் AU ஈக்குவல் டு பின்ற ஃபார்மெட்டில் எழுதலாம். ஏன்றது என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி இல்லை. ஸோ அது வந்து 0. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி இல்லை. ஸோ அதனால் அதை இது பண்ணிட்டு இதுதான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இதுலேருந்து எழுத போகிறேன். ஸோ u1 u2 u3 மட்டும்தான் எழுத போகிறேன். ஸோ இது வந்து என்ன இருப்பேன்னா A1. ஓகே, ஸோ சப்போஸ் எனக்கு u0 கொடுத்தாங்கன்னா, அந்த u0 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த பக்கம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஓகே, ஸோ A1 0 0 எக்ஸட்ரா 0 வரப்போகுது. அடுத்து 0 1 A1, ஏன்னா இதில் வந்து இங்கே வந்து 1 A1 வரப்போகுது. ஓகே, ஸோ 1 A1 0 1 A1, ஏன்னா அதோட இதில் வந்து u0 சரி இங்கே வரப்போகுது 1 A1 இங்கே வருது 1 A1 0 எக்ஸட்ரா 0. அடுத்து திரும்ப 0 1 A1 எக்ஸட்ரா 0 வரப்போகுது. ஸோ எக்ஸட்ரா இந்த மாதிரி போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா, கடைசி டேர்மில் வந்து என்ன இருக்குதுன்னா, இங்கே வந்து 1 அண்ட் ஏன்னு இருக்க போகுது. ஸோ சப்போஸ் உங்களோட இதில் வந்து u0 கொடுத்தாங்கன்னா என்ன வரும்னா, சப்போஸ் இங்கே u0 உங்களுக்கு தெரியும்னா, இங்கே வந்து u0 வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ u0 இங்கே தெரியுன்றப்ப இங்கே என்ன பண்ணால் u0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ இதை எழுதும்போது u0 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே மைனஸ் 2h² மைனஸ் u0 எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து un ப்ளஸ் 1, சப்போஸ் உங்களோட பாயிண்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து un ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு வந்து இம்ப்ளிசிட் இது, இன்னொரு வந்து எக்ஸ்பிளிசிட் இது. ஸோ எக்ஸ்பிளிசிட் இதில் வந்து இந்த 2 டைப்பில் எல்லாம் ஒன்று வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்து 1 0 எக்ஸட்ரா 0 போட்டு இது வந்து u வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, u0 u1 எக்ஸட்ரா un ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். n ப்ளஸ் 1ன்றது லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, அது ஒரு டைப்பு. ஸோ அப்போ அந்த கேஸில் என்ன வரும்னா, இங்கே 0 0 எக்ஸட்ரா 0 1ன்றது வரும். அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்க போகுதுன்னா, இங்கே வந்து சம் u0 இருக்க போகுது. u0ஓட வேல்யூ அப்புறம் வந்து மீதி எல்லாமே 2h². ஓகே, இது வந்து b ஓட டேர்மு எக்ஸட்ரா. இங்கே லாஸ்ட்டில் வந்து சம் n ப்ளஸ் 1 வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னா, இதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். 100 ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து இம்ப்ளிசிட் கண்டிஷனாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 001 வந்து இம்ப்ளிசிட்டாக கொடுத்துக்கலாம். அப்போ என்ன எழுதிக்கலாம்னா, அந்த பிஏ வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா 2h² மைனஸ் u0 எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த un டேர்ம் வந்து இங்கே un இருக்கும். அந்த un வந்துட்டு un மைனஸ் சம் அந்த டேர்ம் கொடுத்துருப்பாங்களே 2h² மைனஸ் சம் unன்ற டேர்ம் எழுதிக்கலாம். un ப்ளஸ் 1 டேர்ம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம்னா, ஒரு லீனியர் அல்ஜிப்ரா ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம்.
ஸோ இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம். சப்போஸ் இது வந்து என்னோட ப்ராப்ளம் வந்து சம் 1 ≤ x ≤ 2ல டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெல்டா எக்ஸ் வந்துட்டு லெட்ஸ் சே 0.1 எடுக்கிறேன்னா, ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து u of 0 ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருப்பாங்க, u of 0 தெரியும், u of 0.1 என்னன்றது கண்டுபிடிச்சிருவேன், u of 0.2 என்னன்னு கண்டுபிடிப்பேன், எக்ஸெட்ரா u of 0.9 and u of லெட்ஸ் சே 0 ≤ 2. ஸோ அப்போ வந்து 1.9 வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, u of 1.9 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஸோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே மாதிரி u of 2வும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ u of 1.9 வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சா நான் வந்து ஆன்சர் என்னன்றது கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்கிரீட், அதாவது ஒரு கண்டினியூம் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டினியூம் ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரீட் ப்ராப்ளம் மாற்றுறீங்க. அந்த டிஸ்கிரீட்ன்றது என்னன்னா இதில் 2 டைப் ஆஃப் டிஸ்கிரிட்டைசேஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து எந்த மெத்தட் வேணால் எடுத்துக்கலாம். அந்த நியூமெரிக்கல் மெத்தடில் இந்த பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அல்லது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுறது எந்த மெத்தடாக வேணால் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு பிசிக்கல் டொமைன் இருக்கும். ஓகே, ஒரு பிசிக்கல் டொமைன், ஓகே, ஒரு பிசிக்கல் டொமைன் இருக்கும், அதுக்கு ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஒரு பிசிக்கல் டொமைன், ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்தை வந்து பிசிக்கல் டொமைன் வந்துட்டு 0க்கும் 2க்கும் இடையில உள்ளது, 0 ≤ x ≤ 2. ஸோ அப்போ இதான் என்னோட பிசிக்கல் டொமைன். இது 0, இது 2. ஓகே, ஸோ இது வந்து பிசிக்கலி என்ன பண்ணால் அந்த டொமைன் வந்து நான் டிஸ்கிரிட்டைசைஸ் பண்ணும். ஸோ இந்த டொமைன் டிஸ்கிரிட்டைசைஸ் பண்ணுறது இது 0, இது 0.1, இது 0.2 எக்ஸெட்ரா இது 0.1.9 அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து டிஸ்கிரிட்டைஸ் பண்ணுறது, டொமைன் டிஸ்கிரிட்டைஸ் பண்ணுறது. அடுத்தது என்னன்னா ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன். ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷனில் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு டெய்லர் சீரிஸை வந்து அப்ராக்சிமேட் பண்ணி எழுதுனா அது வந்து ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன். அப்படி பண்ணிங்கன்னா இந்த டொமைனை டிஸ்கிரிட்டைஸ் பண்ணி ஈக்குவேஷனை டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற இது வந்து என்ன வரப்போனா ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. ஸோ இதே தான் வந்துட்டு நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு வந்து டொமைன் டிஸ்கிரிட்டைசேஷன். இதுக்கு வந்து பிசிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன் பேர். ஸோ பிசிக்கல் டொமைன் வந்துட்டு டொமைன் டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணுறேன். ஓகே, டொமைன் டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணுறேன். இது வந்துட்டு ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணுறேன். பிசிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன் இருக்கும், அதுக்கு வந்து ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அல்டிமேட்டாக என்ன வரப்போகுதுன்னா ஒரு செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வரப்போகுது. செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வருது. அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுறேன், ஒரு மேட்ரிக்ஸ் தியரி யூஸ் பண்ணி நான் மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுவேன். AX = B ஃபார்மட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா ஒரு AX = B ஃபார்மட் வரும். ஸோ அப்போ இதில் வந்து நான் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்பேன். இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சினா எனக்கு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்துட்டு அந்த எக்ஸோட அந்த பிசிக்கல் ப்ராப்ளத்தோட வேல்யூஸ் தெரியும். ஓகே, அப்புறம் எனக்கு இன்பிட்வீன் வேணா நான் வந்து எதர் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஃபர்தராக டிஸ்கிரிட்டைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், திருப்ப வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 0.01 வேணா நான் இந்த எதர் 100ஸாக டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிக்கலாம், அல்லது ரெண்டுக்கும் இடையில பாயிண்ட்டுக்கும் 0.1க்கும் 0.2க்கும் இடையில வேல்யூ தெரியும். ஸோ நான் இன்டர்பிரேட் பண்ணி அதுக்குரிய வேல்யூ என்னன்னு கட்டலாம். ஸோ இதுதான் வந்து அதுக்குரிய அடுத்த ஸ்டெப்பில் உள்ளது. ஸோ இதே மாதிரி டெய்லர் சீரிஸ் இன் 2 வேரியபிள்ஸும் பண்ணலாம். ஸோ டெய்லர் சீரிஸ் இன் 2 வேரியபிள்ஸில் ஸோ 2 வேரியபிள்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x1 y1 பல x1 y1 x2 y2ன்னு எடுக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் z = f of x, yன்றது இருக்குன்னா ஸோ இதில் வந்து 2 வேரியபிள்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஈக்குவேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணலாம். z = f of x yக்கு திருப்ப டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுறோம்னா ஸோ அது வந்து f of x y, ஓகே, at some point x1, y1 எழுத போகிறேன். ஸோ அது வந்து f of x1 plus f of x1, y1, ஓகே, ப்ளஸ் இதில் வந்து 2 டேர்ம் வரப்போகுது. ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x1, அனதர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y வரப்போகுது. ஸோ இது வந்து எப்படி எழுதுனா f of x1 plus delta x1, y minus f of x1, y1 divided by delta x1 into x minus x1 plus f of x1, y1 plus delta y1 minus f of x1, y1 divided by delta y1 into y minus y1. இப்படி எழுதுனா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் இன் 2 வேரியபிள்ஸ், 2 வேரியபிள் எழுதுறேன். இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இது வந்து அடுத்த வேரியபிள்ஸ், இது வந்து டெய்லர் சீரிஸ் வந்துட்டு நான் பாதி பெர்சன்ட் எழுதிருக்கேன். ஸோ இது வந்துட்டு திருப்பி எழுதுறேன்னா f of x1, y1 டெல்டா இது வந்து என்ன பண்ணலாம் ∂f by ∂x, ஓகே, at x = x1, x = x1, y1, ஓகே, இது வந்து at x, y = x1, y1 எழுதுறேன். ஓகே, into x minus x1 plus ∂f by ∂y at x = x1 or x, y = x1, y1 into y minus y1. ஸோ இது வந்து f of டெய்லர் சீரிஸ் இன் 2 வேரியபிள்ஸ் எல்லாம். அதேமாதிரி டெய்லர் சீரிஸ் இன் 2 வேரியபிள்ஸ் வந்து செகண்ட் ஆர்டர் எழுதுறோம்னா இதே மாதிரி என்ன பண்ணலாம் ∂2f into x minus x1 whole square, ∂2f by ∂y
இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்புறம் டோ ஸ்கொயர் எஃப் பை செகண்ட் டேர்ம் வந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் வரணும், டோ ஒய் ஸ்கொயரில் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் வரும். ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம்னா இது வந்து இன்ஃபைனைட்லி டிஃபரன்சிபிள் சிங்கிள் வேரியபிளுக்கு வந்து இந்த ஃபார்முலா, மல்டி வேரியபிளுக்கு வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேரியபிளில் மல்டி வேரியபிள் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய இன்ஃபைனைட் சீரிஸ் வரும். ஸோ டபுள் சீரிஸ், ட்ரிபிள் சீரிஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, அதோட பேசிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் சொல்கிறேன். என்ன இருக்குன்னா உங்கள் வீட்டில் ஒரு கரண்டி இருக்குது அல்லது ஒரு இரும்பு ராட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த இரும்பு ராடில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஒரு சைடில் வந்து ஒரு சைடில் இருந்து ஹீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் வந்து ஒரு டெம்பரேச்சர் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு உங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்துட்டு லெட் சே லைக் டி ஆஃப் எக்ஸ் கமா 0 வந்து ஃபஸ்ட் வந்து டி ஆஃப் எக்ஸ் கமா 0 வந்து சம் எஃப் ஆஃப் டி ஆஃப் 0 கமா டி. ஓகே, டி ஆஃப் 0 கமா டி வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா இந்த இடத்துலேருந்து நான் ஹீட் பண்ணுறேன், இந்த எஃப் ஆஃப் டின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த பக்கம் வந்து டி ஆஃப் லெட் சே இதோட எல் வந்து லென்த் வந்து எல்லுன்னு இருக்குது. ஸோ டி ஆஃப் எல் கமா டி வந்துட்டு நான் ஒரு ஜி ஆஃப் டின்னு கொடுக்குறேன். இதோட லென்த் வந்து எல்லுன்னு இருக்குன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறேன். டி ஆஃப் எல் கமா டி. ஸோ இந்த பினாமினா நம்ம எப்படி பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு இதுக்கு பேர் வந்துட்டு ஹீட் ஈக்குவேஷன் பேர். ஸோ ஹீட் வந்துட்டு இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுது, ஹாட் பிளேஸ்லேருந்து கோல்ட் பிளேஸ்க்கு வந்து எப்பயுமே மூவ் ஆகும். ஸோ அது வந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா டோ டி பை டோ டி ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆல்ஃபா இன்ட்டு டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு இருப்பது. ஓகே, ஸோ இது எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னா 0 less than or equal to t less than or equal to 0 less than or equal to x less than or equal to l 0 less than or equal to t less than or equal less than infinity. ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஃபைன் ஆயிருக்கு. ப்ளஸ் 0 less than or equal to ஓகே இந்த இது வேணாம், 0 less than t less than infinity. அது பக்கம் என்ன கண்டிஷன் கொடுக்குன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா 0 வந்துட்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு சம் எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டி ஆஃப் எக்ஸ் கமா 0 வந்துட்டு எஸ் ஆஃப் எக்ஸ் for all 0 less than t less than infinity. Okay, 0 less than t less than infinity. Okay, next வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா t of x, 0, t வந்து என்னன்னா some f of t. Okay, for all 0 less than or equal to x less than or equal to l. Okay, அங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 minute இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். இங்கே வந்து 0 less than or equal to x less than or equal to l, இங்கே வந்து 0 less than or equal to t less than infinity. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் டி ஆஃப் எல் கமா டி வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க 0 less than t less than infinity. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஹீட் ஈக்குவேஷன் பேர். ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம இப்போ சால்வ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் பார்த்தோம். ஒன்று வந்து யூடாஸ் ஒய்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேவை ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து யூடாஸ் ஈக்குவல் டு 3u + 2 அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து யூ டபுள் டாஸ் ஈக்குவல் டு 3u + 2 கொடுத்தாங்க. அதில் என்ன பண்ணோம்னா அதோட கொஞ்சம் இது பண்ணோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் எதுக்கு, அந்த ரெண்டு ப்ராப்ளம் எதுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராப்ளம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்காண்டி அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு தான் சொல்லி தந்தேன் அப்படின்றத இதை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான், அது எதுக்குன்றத சொல்கிறேன். ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னா டோ டி பை டோ டி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்போஸ் என்னோட டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸாக இருக்குது. ஓகே, எக்ஸ் வந்துட்டு அது வந்து டிபெண்ட் ஸ்பேசியலி இண்டிபெண்டாக இருக்குது, அதாவது இடத்த பொறுத்து அது மாறவே இல்லை. அப்படின்னா என்ன, இந்த டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0 ஆயிரும். அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா, ஸோ இது 0 ஆயிடுச்சுன்னா அல்லது இது வந்து மாறல அப்படின்னா இது ஏதோ ஒரு கான்ஸ்டன்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சம் எஃப் ஆஃப் எஃப்ன்ற ஒரு கான்ஸ்டன்டாவோ அல்லது சம்திங் இருக்குது. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸோ ஏதோ சம்திங் வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா எஃப்ன்றது ஒரு இதாக இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் டி மட்டும் இருக்குது அப்படின்னா சம் எஃப் ஆஃப் டி மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன பார்த்தோன்னா டோ டி பை டோ டி ஈக்குவல் டு, அதாவது இது வந்து என்ன இருக்குன்னா அப்போ டிடி பை டிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி கமா டீன்ற மாதிரி மாறிடும். ஓகே, டி ஆஃப் எஃப் ஆஃப் டி கமா டீன்ற ஃபார்ம் வரும். அப்போ என்ன ஆகுது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ப்ராப்ளம் இருக்கா 3 டாஸ் ஈக்குவல் டு 3u + 2 அல்லது டி ஒய் டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஒய். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆய்லர்ஸ் ஃபஸ்ட்டாக எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் மெத்தட் ஒரு இம்ப்ளிசிட் ஆய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதே சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து டெம்பரேச்சர் வந்துட்டு ஸ்பேசியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா இடத்த பொறுத்து மாறல. ஓகே, இடத்த பொறுத்து மாறலைன்னா அது வந்துட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு மாறும். அது வந்து டி வந்து டைம் இண்டிபெண்டன்ட் ஆகிடுச்சுன்னா டைம் இண்டிபெண்டன்ட் என்ன ஆச்சுன்னா அப்போ இந்த வந்து 30 பை 20 வந்து 0 வரும். அப்போ அதே நேரம் அது வந்து ஆல்ஃபா இன்ட்டு டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்
ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யாக வந்துருப்போம், ஜி ஆஃப் எக்ஸ் கமா டீயாக வந்துருப்போம். ஓகே, அப்போ இதை என்ன பண்ணலாம்னா திருப்ப வந்துட்டு இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு மாறிடும். நமக்கு செகண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளம் ஃபார்மெட்டில் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா திருப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி திருப்ப வந்து செகண்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. ஸோ செகண்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷனுக்கு இந்த எஃப்டபிள்யூஎஸ் ஆஃப் எக்ஸ் டெய்லர் சீரிஸ் அப்ராக்சிமேஷன் செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணல, அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த இது பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதுதான் என்னோட ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து டிஃபியூஷன் ஈக்குவேஷன், இது வந்து ஸ்டேஷனரி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து அதோட கதை. ஓகே, ஸோ இது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் வரப்போது, அதெல்லாம் அதோட கதை. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ எனக்கு 2 டொமைன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸோ இது வந்து ஸ்பேசியலாகவும் டிஸ்கிரிட்டைஸ் பண்ணோம், இதாகவும் டிஸ்கிரிட்டைஸ் பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட டிஸ்கிரிட்டைசேஷன் இது வந்துட்டு என்னது, இது வந்து பிசிக்கல் ப்ராப்ளம், பிசிக்கல் டொமைன் கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் டொமைன் வந்து 0 to L இருக்குது. இது வந்து ஒரு ராடு T = 0 to, ஸோ ஒரு இன்ஃபினைட்லி தின் ராடு, அது வந்து 0 to L இருக்குது அப்படின்ற எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் மூவ் ஆகும்போது எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நான் டொமைன் டிஸ்கிரிட்டைசேஸ் பண்ணோம், அப்புறம் ஈக்குவேஷனும் டிஸ்கிரிட்டைசேஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா இது x0, இது x1, x2 எக்ஸட்ரா எக்ஸட்ரா xn இருக்குது. ஓகே, xn வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதோட வேல்யூ வந்து இந்த லொக்கேஷனில் தெரியும். டி ஆஃப் x0 என்னன்னு எனக்கு தெரியும், டி ஆஃப் x0 தெரியும், டி ஆஃப் x1 தெரியும், டி ஆஃப் x2 தெரியும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா டி ஆஃப் xn தெரியும். எப்போ இந்த இடத்துல t = 0ன்ற லொக்கேஷன். அப்போ இதை எப்படி எழுதுறான்னா டி ஆஃப் x0, 0 எனக்கு என்னன்னு தெரியும், டி ஆஃப் x0, x1, 0 என்னன்னு தெரியும், டி ஆஃப் x2, 0 என்னன்னு தெரியும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா டி ஆஃப் xn, 0 என்னன்றது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கனா சப்போஸ் t = 0.1, t1 = 0.1, அல்லது இது வந்து t0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, t0ன்றது இது t0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ t0 t0ன்றது 0. இப்போ t1ன்ற ஒரு லொக்கேஷன் இருக்குது. t1ன்றது t0ஓட அடுத்த ஸ்டெப், ஒரு டெல்டா t இங்கே போகிறேன். ஓகே, t1ன்றது t0 + டெல்டா tன்னு எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இந்த லொக்கேஷனில் எனக்கு வந்து இந்த வேல்யூ தெரியணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் நான் அதனால் கிரிட் போடுறேன். ஓகே, எக்ஸட்ரா இந்த கிரிட் போடுறேன். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா இந்த லொக்கேஷனில் என்ன வேல்யூன்றது எனக்கு தெரியும். ஓகே, அப்போ எனக்கு என்ன தெரியும்னா டி ஆஃப் x0, t1 என்னன்னு தெரியணும், டி ஆஃப் x1, t1 என்னன்னு தெரியணும், டி ஆஃப் x2, t1 என்னன்னு தெரியணும், எக்ஸட்ரா டி ஆஃப் xn, tn என்னன்றது தெரியணும். ஓகே, ஆஃப்டர் ஒரு 0.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அல்லது 0.1 செகண்ட்க்கு அப்புறம் எனக்கு என்ன வேல்யூன்றது தெரியும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஜென்ரலாக என்ன தேவைன்னா டி ஆஃப் xi, ஸோ இதே மாதிரி நான் சப்போஸ் இங்கே வந்து tn அப்படின்றது ஒரு லொக்கேஷன் எடுக்கிறேன்னா, ஓகே, ஸோ இங்கே tn, இங்கே வந்து xiன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா, அப்போ இது ரெண்டும் மீட் பண்ண போகிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து xi, tn வந்து மீட் பண்ணும். ஓகே, எனக்கு இந்த லொக்கேஷனில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து டி ஆஃப் xi, tn என்னன்றது கண்டுபிடிக்கணும். அது வந்து tin நான் எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ எனக்கு ஒவ்வொரு டைம் என்ன தேவைன்னா இந்த tin என்னன்றது தெரியணும். இந்த xn, x0, x1, x2 எப்படி கண்டுபிடிச்சேன், x0ன்றது xiன்றது i × டெல்டா எக்ஸ். ஓகே, டெல்டா எக்ஸ் என்னவோ அதை வச்சு இது பண்ணுறேன். x0 வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். நான் 0 < x < இது. அதேமாதிரி t வந்து 0 to ∞ இருக்கனால tn வந்துட்டு tn வந்து என்னன்னா n × டெல்டா tன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா டி, இதுக்கு அடுத்துள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டெல்டா டி, எக்ஸட்ரா இது டெல்டா டி இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் யூனிஃபார்மாக எடுத்துருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷனில் எனக்கு என்ன தேவைன்னா, இப்போ எனக்கு என்ன தேவைன்னா சப்போஸ் இந்த லொக்கேஷனில், ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனில் எனக்கு தேவை, சப்போஸ் இதுதான் என்னோட tn அப்படின்னா இந்த லொக்கேஷனில் எனக்கு என்ன வேல்யூ அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி வந்துட்டு இந்த ti, n அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி, அதாவது இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம அந்த செகண்ட் ஆர்டர் ஸ்கீமும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்கீம், டெய்லர் சீரிஸில் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேட் பண்ணல, அதை பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதி என்ன பண்ண போகிறோம்னா அதுலேருந்து எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் அடுத்த பகுதியில் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து திருப்ப வந்து நான் என்ன பண்ணலாம்னா இம்ப்ளிசிட் ஆய்லர் ஸ்கீம், எக்ஸ்பிளிசிட் ஆய்லர் ஸ்கீம் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த பகுதி எழுத போகிறோம். ஓகே, ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.